திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அரசு. தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் கருணாகரன், விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. மலையின் உச்சியில் தர்கா உள்ளது. இந்த சூழலில் இந்த தர்காவில் ஆடு கோழி பலியிட கூடாது என்று பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. வழிபாட்டு உரிமை தடுக்கக்கூடாது என்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு இரண்டு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மூன்றாவது நீதிபதியாக இந்த வழக்கை நீதிபதி விஜயகுமார் விசாரித்து வருகிறார். மனுதாரர் தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று அரசு தரப்பில் வாதிக்கப்பட்டது. அப்பொழுது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் வீரா கதிரவன் மற்றும் ரவீந்திரன் ஆஜராகி வாதிட்டனர். அப்பொழுது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆடுகள் பலியிட்டதால் தீட்டு ஏற்படும் என்பதை ஏற்க முடியாது. தீட்டு என்ற சொல்லை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜாதி மனம் மனிதனுக்கிடையே தீட்டு என்பதே கிடையாது. மேலும் அந்த சிக்கந்தர் மலை மற்றும் நெல்லித்தோப்பு ஆகிய பகுதிகளில் தர்கா உள்ள பகுதியை சிக்கந்தர் மலை என்று அழைக்கவும் நெல்லித்தோப்பு பகுதி வழிபாடு நடத்தவும் உரிய ஆவணங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடு. அதன் அடிப்படையில் நாம் உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்தை தொடர்ந்து இந்த மனுவானது அடுத்து மத்திய தொழில்துறை சார்பில் வாதிட அனுமதி வழங்கி இந்த வழக்கு விசாரணையை வருகிற 13ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.